தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கு உள்ளது. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்திருக்கிற புதிய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறபடினால் அந்த புதிய கிருபையோடு கர்த்தர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உமக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் இந்த நாளில் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீர் எஜமானா இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய இருதயம், எங்களுடைய செயல்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே நாங்கள் செயல்படுகிற கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. அப்பொழுது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது வைக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்க பிள்ளைகளின் மீதும் நீர் வைக்கிறீங்க. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அளவில்லாமல் தாங்க சுவாமி. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அது நல்லது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ மக்கள் ஆண்டவரே எதற்கோ பயப்படுறாங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே மெய்யான தேவனுக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவரே இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பொழுது கர்த்தர் எங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காண்பித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இரக்கத்தை காண்பிப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த இரக்கமானது எங்களை பாதுகாக்கும். அந்த இரக்கமானது எங்களை சுகப்படுத்தும். அந்த இரக்கமானது ஆண்டவரே அப்பா எங்களுடைய காயங்களை கட்டும் ஆண்டவரே. அந்த இரக்கம் எங்க குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. அந்த இரக்கம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த இரக்கம் எங்களை ஆண்டவரே ஊழியத்திலே மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த இரக்கத்தை காண்பித்து அது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் கடந்து செல்லும்படி செய்யறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.